பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் எசேக்கியேல் 30ஆம் அதிகாரத்திலிருந்து 32ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு, நம் கரங்களை பலப்படுத்தும் தேவன். நாம் இயேசுவினிடத்தில் வரும்போது நாம் பலனற்றவர்களாக காணப்பட்டோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, நாம் பலனற்றவர்களாக இருக்கும்போது இயேசு நமக்காக மரித்திருக்கிறார். அப்போ இயேசு இல்லாமல் நாம் வாழும்போது பலன் இல்லாதவர்களாக இந்த பூமியில் காணப்பட்டோம். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், எனக்கு நல்ல பலன் இருந்தது, என்னால் நிறைய வேலையை செய்ய முடிந்தது இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாகவும் கூட என்று சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல பலன் என்று நாம் சொல்லும்போது அது ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு பலன், அல்லது நித்தியத்துக்கு அடுத்த ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பலன். அப்படிப்பட்ட ஒரு பலன் இல்லாதவர்களாக நாம் இருந்த நேரத்தில் தான் இயேசு நமக்காக மரித்தார். இயேசுவை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும்போது அவர் நம்மை பலப்படுத்தி அவருடைய சித்தத்தை செய்வதற்கு வழி நடத்துகிறார். இன்றைக்குள்ள தியான பகுதியில் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் எப்படி ஒரு மனிதனை பலப்படுத்தினதன் மூலமாக அவருடைய சித்தத்தை பூமியில் நிறைவேற்றினார் என்று நாம் பார்க்க போகிறோம். 30ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 25ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாபிலோன் ராஜாவின் புயங்களை பலப்படுத்தி அவன் கையிலே என் பட்டயத்தை கொடுத்து பார்வோனின் புயங்களை முறித்து விடுவேன். அப்பொழுது அவன் கொலை உண்கிறவன் தவிக்கிறது போல் அவனுக்கு முன்பாக தவிப்பான். பாபிலோன் ராஜாவின் புயங்களை பலப்படுத்துவேன், பார்வோனின் புயங்களோ விழுந்து போம். என் பட்டயத்தை நான் பாபிலோன் ராஜாவின் கையில் கொடுக்கும் போதும் அவன் அதை எகிப்து தேசத்தின் மேல் நீட்டும் போதும் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவார்கள். இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது 2 ராஜாக்கள், எகிப்தை ஆட்சி செய்த பார்வோன், பாபிலோனை ஆட்சி செய்த ராஜா. இந்த நேரத்தில் எகிப்தியர்கள் ஆண்டவருடைய ஜனங்களுக்கு மிக தீமையை கொண்டு வந்தார்கள். இப்போ ஆண்டவர் செய்த காரியம் என்னவென்றால், பாபிலோன் ராஜாவுடைய கரத்தை அவர் பலப்படுத்தி எகிப்தை அவர் இந்த நேரத்தில் பலவீனப்படுத்தினார். எகிப்தை பலவீனப்படுத்துவதற்கு ஆண்டவர் கையாண்ட முறையைத்தான் நாம் இந்த இடத்துல வாசித்திருக்கிறோம். 2 பேருமே ஆண்டவரை அறியாத ராஜாக்களாக இருந்தாலும் ஆண்டவர் சரித்திரத்தின் போக்கை அவர் ஆளுகை செய்கிறபடியால் இந்த ராஜாக்களை ஆண்டவர் அவருடைய சித்தத்திற்கு நேராக நடத்துகிறார். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் எப்படி பாபிலோன் ராஜாவை பலப்படுத்தி ஆண்டவருடைய சித்தத்தை செய்தாரோ அதே மாதிரி நம்முடைய கரங்களையும் கூட பலப்படுத்தி அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். நம்முடைய கரங்களையும் கூட அவர் பலப்படுத்தி தீமையான காரியங்களை அழித்துவிட முடியும். எப்படி தேவன் நம்முடைய கரங்களை பயன்படுத்தி ஆவிக்குரிய விளைவுகளை, பலன்களை இந்த பூமியில் கொண்டு வர முடியும் என்று ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். முதலாவதாக, நம்முடைய கரங்களை பலப்படுத்துவதன் மூலமாக ஆவிக்குரிய அரண்களை ஆண்டவரால் முறித்து போட முடியும். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது, நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்திற்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு தேவ பலமுள்ளதாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்பும் எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாங்கள் மாம்சத்தில் ஒரு நாளும் போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய யுத்தம் அது ஆவிக்குரிய யுத்தமாக இருக்கிறது. அதனால் எங்களுடைய ஆயுதங்களும் கூட மாம்சத்திற்கு அடுத்த ஆயுதங்கள் கிடையாது, அது ஆவிக்கேற்ற பிரகாரமாக இருக்கிறது. அந்த ஆயுதங்களை கொண்டு நாங்கள் தர்க்கங்களையும்
தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய எல்லா காரியங்கள், அது எண்ணங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கூட அதை கிறிஸ்து இயேசுவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். இப்போ இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், நமக்கு விரோதமாக எழும்பக்கூடிய அல்லது நம் மூலமாக தேவன் செய்ய இருக்கக்கூடிய திட்டத்திற்கு விரோதமாக எழும்பக்கூடிய எல்லா விதமான ஆவிக்குரிய விரோதங்களையும் அழித்து போடுவதற்கு ஆண்டவர் நம்முடைய கரங்களை பலப்படுத்துகிறார். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஆண்டவர் நம்முடைய கரத்தை பலப்படுத்தும் போது இந்த பூமியில் நாம் பலசாலிகளாக வாழ்வோம் என்று சொல்லி. ஆனால் உண்மை என்னவென்றால், ஆவிக்குரிய உலகத்தில் அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் அழித்து போடக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். அப்போ எதுவுமே ஆண்டவருடைய சித்தத்தை நாம் செய்வதற்கு இடையில் நிற்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்முடைய கரத்தை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய முடியாதபடிக்கு ஒரே தடைகளாக இருந்து கொண்டு இருக்கும் என்றால், ஆண்டவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கும் போது இப்படி ஜெபிக்க வேண்டும்: ஆண்டவரே, உம்மை அறியாத ஒரு ராஜாவினுடைய கரங்களை நீங்கள் பலப்படுத்தி உம்முடைய நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றினீங்க, தீமையான காரியங்களை அழித்து போட்டீங்களே, நான் உம்முடைய பிள்ளையாக இந்த பூமியில் வாழுகிறேன். உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு விரோதமாக இருக்கக்கூடிய எல்லா விதமான அந்தகார வல்லமைகளையும் அழித்து போடுவதற்கு என்னுடைய கரங்களை பலப்படுத்தும் என்று நாம் என்ன பண்ண வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக, நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். எப்பொழுது? ஆண்டவர் நம்முடைய கரத்தை பலப்படுத்தும் போது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம், அதில் குறிப்பாக 9ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவனுக்கு என்று சொல்லும்போது முந்தின வசனத்தில் நாம் பார்க்கிறோம், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அதனால் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், பிசாசு நம்மை எதிர்க்கும் போது பிசாசுடைய வஞ்சனைக்கு நம்ம விழுந்து விடக்கூடாது. ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆனால் பிசாசுக்கோ நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். இப்போ பிசாசுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் நம்முடைய கரங்களை பலப்படுத்துகிறார். இன்றைக்கு கூட பிசாசுனுடைய போராட்டங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும்போது ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய கரத்தை நீங்கள் பலப்படுத்துங்க, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் வெற்றியை கொடுங்க என்று நாம் என்ன பண்ண வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக, அந்தகார இருளை அகற்ற முடியும். எப்பொழுது? ஆண்டவர் நம்முடைய கரத்தை பலப்படுத்தும் போது. இயேசு சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். அப்போ ஆண்டவர் நம்முடைய கரத்தை பலப்படுத்தும் போது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்தகார இருளின் வல்லமைகளை ஆண்டவருடைய வல்லமையினால், ஆண்டவருடைய ஒளியை கொண்டு அழித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் நம்முடைய கரங்களை பலப்படுத்துகிறார். அதனால் இன்றைக்கி நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, என்னுடைய கரத்தை பலப்படுத்துங்க, என்னுடைய கரத்தை ஆண்டவர் உம்முடைய வல்லமையினால் நிரப்பி உம்முடைய பலத்தினால உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாரும். அப்படி நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, நாங்கள் பலன் இல்லாதவர்களாக இருக்கும்போது இயேசு எங்களுக்காக மரித்திருக்கிறீர். இயேசு எங்கள் வாழ்க்கையில் ஜீவிக்கிறதுனால, பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்கிறதுனால நாங்கள் பலன் அடைகிறோம் என்று விசுவாசிக்கிறோம். தகப்பனே, கர்த்தர் எங்களுடைய கரங்களை நீங்கள் பலப்படுத்துங்க. எங்களுக்கு விரோதமாக அல்லது நாங்கள் தேவ சித்தத்தை செய்து நிறைவேற்றுவதற்கு விரோதமாக எழும்பக்கூடிய எல்லாவிதமான அந்தகார வல்லமைகளையும் உடைத்து அகற்றி போடுவதற்கு ஆண்டவர் எங்களுடைய கரங்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களுடைய ஜெபங்கள் வல்லமை பொருந்தினதாக இருக்க ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களுடைய ஆவிக்குரிய
வாழ்க்கை, ஆண்டவருடைய சித்தத்தை நாங்கள் செயல்படுத்தும் போதும் கூட வல்லமையோடு நாங்கள் செயல்பட ஆண்டவர் கிருபை தாரும். அப்படி எங்களை ஒவ்வொருவருடைய கரங்களையும் ஆண்டவர் பலப்படுத்தி உம்முடைய நாமத்தை எங்கள் மூலமாக மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.